அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 8 சர்வதேச உழைக்கும் பெண்கள் தின சிறப்பு கருத்தரங்கிற்கு பங்கேற்றுள்ள விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். போராட்ட வரலாற்றுகளில் பெண்களின் தலைமையேற்று நடத்தியதாகட்டும், பங்கேற்பாகட்டும் ஒரு எதிர்ப்பு நிறைந்த போர்க்குணம் மிக்கதாகவே இருந்து வருகிறது. மதுரை ஹார்விஸ் மில் தொழிலாளர்களின் போனஸ் கோரிக்கைக்காக போராடி சிறை சென்றவரும், நில சீர்திருத்த போராட்டங்களில் கைதாகி சிறை சென்றவரும், சுதந்திர போராட்ட தியாகியுமான ஜானகி அம்மானும், MRF டயர், டேப்லெட் ஆஃப் இந்தியா, மெட்டல் பாக்ஸ் போன்ற தொழிற்சாலைகளில் தொழிலாளர் போராடும் பொழுது அவர்கள் போராட்டங்களோடு இணைந்து அவர்கள் தோளோடு தோல் மீது வழிகாட்டியவரும், வெண்மணி விவசாய தொழிலாளர்கள் கூண்டோடு எரித்து கொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்காக நீதி கேட்டு போராடி தலைவர்கள் ஒருவருமான மைதிலி சிவராமன் அவர்களும், திருச்சி பொன்மலை ரயில்வே தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி வந்து சிறை சென்ற சுதந்திர போராட்ட தியாகி பாப்பா உமாநாத் அவர்களும், பீடி தொழிலாளர்களை அணிதிரட்டியும், ஆஷா, அங்கன்வாடி போன்ற பணியாளர்கள் மத்தியில் தொழிலாளர் பணிகளை ஆற்றியும் அவர்களுக்கான சங்கங்களை உருவாக்கி ஸ்தாபக தலைவராக செயல்பட்ட விமலா ரணதேவ் அவர்களும் இன்னும் ஏராளமான பெண் தலைவர்கள் தொழிலாளர் திரட்டி சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று எதிர்நீச்சல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க போராட்டம் நடத்தி வரும் தலைவர்கள் நம்மிடையே வந்துள்ளார்கள். சிறப்பு விருந்தினராக துவக்க உரையாக அகில இந்திய நிர்வாகிகள் ஒருவரும், CIT மாநில பொருளாளரும், கட்டுமான தொழிலாளர்கள் மத்தியில் பணியாற்றி அங்கு பொருளாளராகவும் உழைக்கும் பெண்கள் அமைப்பை கட்டிய ஸ்தாபக தலைவர் ஒருவருமான மாலதி சிட்டிபாபு, அரசு திட்ட பணிகளில் பணியாற்றி ஊழியர்களுக்கான கோரிக்கையான அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், மே மாதம் 15 நாள் விடுமுறையை 1 மாத விடுமுறை ஆக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராடி வரும் அங்கன்வாடி மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டெய்சிராணி அவர்களையும், தையல் தொழிலாளர்களை அணிதிரட்டி நலவாரியத்தில் இணைப்பதும் கூட்டுறவு மூலம் சீருடைப்பதற்கு கூலி உயர்வு கேட்டும் போராடி வரும் தையல் தொழிலாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஐடா ஏலன் அவர்களையும், கட்டுமான தொழிலாளர்களில் 55 வயதில் பென்ஷன் வழங்க வேண்டியும், ஆண்டுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை வழங்க வேண்டியும், கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய பணப்பயன்களுக்கு தொடர்ந்து போராடி வரும் தலைவர்களில் ஒருவரான கலைச்செல்வி அவர்களையும், வீட்டு வேலை பணியாளர் செங்கேணி அவர்களையும், நிறைவாக CITV இணை செயலாளரும், பெண் தொழிலாளர்கள் சமவேலைக்கு சம ஊதியம், பணியிடங்களில் பாலியல் புகார் கமிட்டி அமைப்பது போன்ற தொடர்ச்சியான கோரிக்கைக்கான போராட்டங்களை நடத்தி வரும் CIT உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில கன்வீனர் M தனலட்சுமி அவர்களையும் இந்த எதிர்நீச்சல் நிகழ்ச்சியில் மார்ச் 8 சிறப்பு கருத்தரங்குக்கு வந்துள்ள அனைத்து விருந்தினர்கள் வருக வருக என்று வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் துவக்க உரையாக அகில இந்திய CITU நிர்வாகிகள் ஒருவரும், CIT மாநில பொருளாளரும், கட்டுமான தொழிலாளர்களின் மத்தியில் பணியாற்றிய மாநில பொருளாளராகவும், அத்தொழிலாளர்களின் பெண் தொழிலாளர்கள் அணிதிரட்டி உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு அமைப்பை உருவாக்கிய ஸ்தாபக தலைவர்களில் ஒருவரமான மாலதி சிட்டிபாபு அவர்கள் துவக்குரை ஆற்றுவார். எதிர்நீச்சல் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை CITU மாநில மையத்தின் சார்பாகவும் உழைக்கும் பெண்கள் மாநில மையத்தின் சார்பாகவும் எனது நன்றியையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் என்பது 115வது ஆண்டு சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம். இந்த தினம் என்பது உலகம் முழுவதும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. குறிப்பாக இன்றைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நமது தொழிற்சங்கம் கூட இந்த ஆண்டு என்பதை பெண்களுக்கான அந்த சமத்துவத்திற்காக இந்த ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று நமது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நமது தொழிற்சங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. அதே போல் நமது CITனுடைய அகில இந்திய மையமும் இந்த ஆண்டு சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தை நமது மரபை உயர்த்தி பிடிக்க வேண்டும். மரபு என்பது இந்தியா முழுவதும் சகோதரத்துவம், ஜனநாயகம், சமத்துவம் என்கின்ற அந்த மரபை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த மரபுக்கு பல்வேறு இடையூறுகளை கொடுக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நமது CITU அகில இந்திய மையம் அறைகூவல் விடுத்திருக்கின்றது.
குறிப்பாக இந்த சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் என்பது வழக்கமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையோ ஒரு விழாவோ கிடையாது. ஒரு பொங்கலோ தீபாவளியோ அல்லது வேறு விழா போல் இது கிடையாது. இந்த சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் உருவானது என்பது குறிப்பாக பெண் உழைப்பாளர்கள் அவர்கள் நீண்ட நெடிய காலம் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த ஆண்டு மார்ச் 8 உழைக்கும் பெண்கள் தினம் என்பது உருவானது. உழைக்கும் பெண்கள் ஒரு காலத்திலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு தொழில்களில் அவர்கள் வேலை புரிந்தார்கள். குறிப்பாக பஞ்சாலைகளில், கார்மெண்ட்டுகளில், அதே மாதிரி பின்னலாடை தயாரிக்கக்கூடிய தொழில்களில் என்று லட்சக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் அன்றைக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலே, ஜெர்மனியிலே, இன்றும் பல்வேறு மேல் நாடுகளிலே பெண்கள் பணி அமர்த்தப்பட்டார்கள். அவர்களுடைய பணி நேரம் என்பது ஒரு குறிப்பிட்ட பணி நேரம் என்பது கிடையாது. அது 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் என்பது அந்த உழைப்பு சுரண்டல் என்பது அதிகமாக இருந்தது. அது பெண்களோடு சேர்ந்து குழந்தைகளும் அந்த வேலைக்கு வந்தார்கள். அவர்களுக்கு சூரிய உதயமும் தெரியாது, சூரிய அஸ்தமனமும் தெரியாது. ஆகவே அப்படி உழைப்பு சுரண்டலுக்கும் பல்வேறு கொடுமைகளுக்கும் ஆளான பெண்கள் வீதியிலே திரண்டு போராட ஆரம்பித்தார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது வேலை நேரம் என்பது குறைக்கப்பட வேண்டும், கட்டுப்படியான கூலி என்பது கொடுக்கப்பட வேண்டும், குழந்தை தொழிலாளர்கள் என்பது பணியில் அமர்த்தப்படக்கூடாது என்கின்ற கோரிக்கைக்காக அவர்கள் நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தினார்கள். அமெரிக்காவில் நடக்குது, ஜெர்மனியில் நடக்கிறது, இந்தியாவில் கூட பல்வேறு போராட்டங்கள் என்பது அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. ஆகவே இறுதியாக கோபன்ஹேகன் நகரில் நடந்த சோசலிஸ்ட் பெண்கள் மாநாட்டில் ஜெர்மனியை சேர்ந்த சோசலிஸ்ட் தலைவர் கிளாரா ஜெட்கின் அவர்கள் முன்மொழிகின்றார்கள். என்ன முன்மொழிகின்றார்கள் என்றால், உலகம் முழுவதும் இன்றைக்கு பெண் தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி அவர்கள் பணிபுரிகின்றார்கள். ஆகவே ஏதாவது ஒரு தினம் அந்த பெண் தொழிலாளர்களுக்காக, பெண் உழைப்பாளிகளுக்காக அது அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் போதும். அவர்கள் கோரிக்கைகளுக்காக, உரிமைகளுக்காக அவர்கள் போராட வேண்டும் அல்லது அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் தான் தொழிலாளி, தான் உழைப்பாளி, தான் சுரண்டப்படுகின்றோம், தன்னுடைய கோரிக்கை என்ன, தன்னுடைய உரிமை என்ன என்பதை உணர்ந்து அவர்கள் வீதியிலே வர வேண்டும் என்று அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அந்த தீர்மானம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஐநா சபையிலும் அந்த தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்தியாவிலும் ஒரு தினத்தை, அது முதலில் மார்ச் 10, அப்புறம் மார்ச் 9, திரும்ப அது மறுபடியும் மார்ச் 8 என்பதை நாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் விமென்ஸ் டேயாக நாம் அதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று உலகம் முழுவதும் அந்த தினத்தை நாம் அனுஷ்டிக்கின்றோம். குறிப்பாக இந்த மார்ச் மாதம் என்பது ஒரு வசந்த காலம். அது வசந்த காலத்தில் நாம் அந்த உழைக்கும் பெண்கள் தினத்தை நாம் அனுஷ்டித்தாலும் கூட பெண் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளும் அவலங்களும் நீண்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பிஜேபி இந்த ஆளுகின்ற ஆட்சியில், குறிப்பாக இந்தியாவில் பெண் தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு எல்லையே இல்லாத அளவிற்கு இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு கொள்கைகள், குறிப்பாக உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் போன்ற கொள்கைகளினால் இன்னைக்கு நிரந்தர வேலை என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. நிரந்தர வேலையினுடைய எண்ணிக்கை என்பதும் குறைந்து விட்டது. ஆகவே அன்ஆர்கனைஸ்டாகத்தான் ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை என்பது இந்த அரசு கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கையினால் நடக்கின்றது. அப்படி அன்ஆர்கனைஸ்டாக பணிபுரிகின்ற குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு எந்த சமூக பாதுகாப்பும் கிடையாது, சட்ட சலுகையும் அவர்களுக்கு கிடையாது. குறிப்பாக ஒரு 50 வயது 55 வயதில் கூட பென்ஷன் என்பது கிடையாது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு பெண் தொழிலாளர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டுமானமாக இருக்கட்டும், தையலாக இருக்கட்டும், பீடியாக இருக்கட்டும், அப்பளமாக இருக்கட்டும், சாலையோரமாக இருக்கட்டும், உப்பளமாக இருக்கட்டும், தீப்பெட்டி பட்டாசாக இருக்கட்டும், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 33 வகையான தொழில்களில் பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகின்றார்கள். அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்பது, பிரச்சனைகள் என்பது அதிகம். ஆகவே இந்த முறை நாம் தமிழகத்தில் நமது சிஐடியு மாநில மையம், உழைக்கும் பெண்கள் மாநில மையம் பெண் தொழிலாளர்களை அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் சந்திப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளை கோரிக்கைகளாக எடுத்து பிரசுரங்கள் தயார் செய்து
பெண்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் அவர்களை சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுக்காக சிஐடியு இருக்கின்றது, உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு இருக்கின்றது, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக எங்களிடம் வந்து சொல்லலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிஐடியு உதவியாக இருக்கிறது என்ற நோக்கத்தில் இந்த முறை பெண் தொழிலாளர்களை சந்திப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அனார்கனைஸ்டு தொழிலாளர்கள் பிரச்சனைகள் வேற, ஆர்கனைஸ்டாக கூட 8 மணி நேரம் என்பது பல தியாகங்கள் செய்து ரத்தம் சிந்தி நாம் 8 மணி நேரம் என்பது வாங்கினோம். ஆனால் இன்னைக்கு வங்கிகளிலும் இன்சூரன்ஸிலும் அரசு அலுவலகங்களிலும் பல்வேறு அலுவலகங்களில் கூட இன்றைக்கு 8 மணி நேரம் என்பது காலாவதியாகிவிட்டது. ஐடியில் பணி செய்யக்கூடிய பெண்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட அவர்கள் வேலை செய்கின்றார்கள். குழந்தை காப்பகம் என்பது கிடையாது. மகப்பேறு பிரச்சனைகள் என்பது இருக்குது, மகப்பேறு விடுப்பு, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதற்கானதான் இந்த தினத்தை. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், பெரிய பெரிய ஜவுளி நிறுவனங்களில், வணிக வளாகங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கிராமங்களிலிருந்து பணிபுரிகின்றார்கள். அந்த பெண்கள் உட்காருவதற்கு கூட அவர்களுக்கு சீட் என்பது கொடுக்கப்படவில்லை. கேரளாவில் அதற்கான ஒரு ஜீவோ என்பது போடப்பட்டு அன்று இருக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் நாம் பேசினோம், தமிழக அரசு என்பது ஜீவோ வெளியிட்டது. ஆனால் எந்த கடையிலும், குறிப்பாக இன்றைக்கு பிரசைவாக்கம், தீநகர் போன்ற கடைகளில், எந்த கடைகளிலும் பெண்கள் உட்காருவதற்கு ஒரு சேரோ பெஞ்சோ எந்த விதமான ஒரு வசதியும் இல்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, உடனடியாக நீங்கள் போட்ட அந்த ஆணையை அமுல்படுத்த வேண்டும். அனைத்து வணிக வளாகங்களிலும் பெண்கள் உட்காருவதற்கான அந்த இருக்கை என்பது உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும். அப்படி அந்த ஆணை அமுல்படுத்தப்படாவிட்டால் அந்த ஆணை அமுல்படுத்தாதவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பல பிரச்சனைகள், நலவாரியத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வாரியாக நாங்கள் குழந்தை காப்பகமோ அல்லது மகப்பேறு பிரச்சனைகளோ அல்லது இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் அந்தந்த அதிகாரிகளை சந்தித்து மகஜர் கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்காக தீர்வு காண வேண்டும் என்று தமிழக அரசை இந்த மார்ச் 8 உழைக்கும் பெண்கள் தினத்தை விட்டு வலியுறுத்த உள்ளோம். பல்வேறு திட்ட பணியாளர்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள், ஆஷா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லுவது கொஞ்சம், சொல்லாமல் விடுவது என்பது ஏராளமாக பிரச்சனைகள் என்பது இருக்கின்றது. ஆகவே சிஐடியு, உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு, சிஐடியோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்கள், அது இபியாக இருக்கட்டும், டிஆர்ஏவாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும் என்று பல்வேறு சங்கங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து பெண் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டெய்சி ராணி. 110வது சர்வதேச மகளிர் தினத்திற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நாங்கள் அங்கன்வாடியில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. 1975 முதல் இன்று வரை 50 ஆண்டுகளை நிறைவு செய்த இந்த திட்டமாகவே இருக்கிறது. இந்த திட்டம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும். இந்த திட்டத்தில் பணி செய்யும் ஊழியர்கள், 2 தலைமுறைகளாக பணி செய்து வரக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அதுபோல் அவர்களுக்கு 60 வயதில் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கான பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும். முறையான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். ஆகிய 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து அங்கன்வாடி ஊழியர் சங்கம் போராடி கொண்டிருக்கிறது. அதுபோல் அங்கன்வாடி ஊழியர்கள் எங்களுடைய கோரிக்கைக்காக போராடினாலும் மக்களுக்கான போராட்டத்திலும் முன்னணியில் இருக்கிறோம். தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு செல்ஃபோன் வழங்கியிருக்கிறது. அந்த செல்ஃபோனில் நாம் யாருக்கு திட்டத்தில் இருந்து பயனடைகிறாங்களோ அந்த பயனாளியை ஃபேஸ் மாஸ் எடுத்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு 150 கிராம் உணவு வழங்கப்படுகிறது. அந்த 150 கிராம் உணவுக்காக அந்த பெண் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய முகத்தை ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக ஒரு 10 நிமிடங்கள் வரைக்கும் 3 ரவுண்டு வட்டமாக வரும் வரைக்கும் அவங்க அந்த ஃபேஸை அப்படியே வச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட இது பண்ணாமல் வச்சுட்டே இருக்கணும். அது எடுக்கும்போது கண்ணை அப்படியே சிமிட்டணும். அப்போ தான் அந்த ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதற்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகிறது. அதற்கு பிறகு ஆதார் கார்டு
வைத்து அவங்களுக்கு தகவல் சொல்லி அதற்கு அந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டு பதியும் போது எந்த ஃபோன் நம்பர் இருந்ததோ அவர்களிடம் அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை சொன்னால் தான் இந்த மாவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு இருக்கும்போது வச்சுருந்த ஃபோன் நம்பர் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இதை தொலைச்சிருக்கலாம், அல்லது அது அவங்கக்கிட்ட வேறு நம்பர் இப்போ இருக்கலாம். ஆனால் அது அவங்களுக்கு அந்த பயனாளிகளுக்கு இந்த இணை உணவை வழங்குவதில் கடும் சிரமம் இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் குழந்தைகளுக்கும் அதுபோல் தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரசு மகளிர்களையும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த அரசு இப்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்களுக்கு தேவையான கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இணை உணவையே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுபோல் குழந்தைகளுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் அவங்கள ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். நான் அந்த குழந்தைங்க 25 குழந்தைங்களை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தால் 4 குழந்தைங்க தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. மிச்சம் 21 குழந்தைகள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது. கிராமங்களில் 25 குழந்தைக்கு நாங்கள் சமையல் எடுத்து சாப்பாடு போட்டு அவர்களுக்கு முட்டை எல்லாம் அவிச்சு கொடுத்தா 4 குழந்தைங்களுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷனாக மிச்ச குழந்தைங்களை என்ன செய்ய முடியும்? கிராமங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அதில் தலையிட்டு அனைவருக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்குமான பெண்களுக்குமான அந்த அவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாது. அவங்களுக்கான இந்த உணவை அவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். எப்போதும் போல் ஃபோட்டோ எடுத்து வழங்குவதற்கான அதை வழங்க வேண்டும். அடுத்ததாக கோடை வருகிறது. கோடை விடுமுறையில் எல்லாருக்கும் லீவு. ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா 3 குழந்தைங்க இருந்தால் 2 குழந்தைங்க லீவில் கோடை விடுமுறையில் வெளியே போயிடுறாங்க. அந்த 3 வயதுக்குள்ள குழந்தை மட்டும் எப்படி அங்கன்வாடியில் விட்டு செல்வார்கள்? வெளியூர் செல்லும்போது மாமா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்குன்னு போகும்போது இந்த குழந்தையை மட்டும் எப்படி விட்டுட்டு போவாங்க? ஆகவே அந்த குழந்தைங்க இன்றைக்கி இருக்கிற அந்த செட்டப்பில் அந்த குழந்தைங்களை அங்கே வச்சுருக்கிறதுவே வெயிலில் கடுமையான ஒரு நெருக்கடியில் தான் அந்த குழந்தைங்களையும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த கோடை விடுமுறையை பள்ளிகளுக்கு வழங்குவது போல், பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்குவது போல் இந்த குழந்தைகளுக்கும் அந்த கோடை விடுமுறை 1 மாதம் வழங்க வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க 1 மாதம் தருவதாக. அதை இப்போது வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைகளுக்கான போராட்டம் அது மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவங்க அந்த தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அங்கன்வாடி ஊழியர் அவர்களில் முன்னின்று அனைத்தையும் செய்து வருகிறோம். இதுபோல் இப்போது நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தில் 1,00,000 பேரை சந்தித்து நம்ம கொடுப்பது அப்படிங்கிறத அனைத்து ஒவ்வொரு அங்கன்வாடி ஊழியரும் 200 பேரை சந்தித்து கொடுப்பதுன்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அதற்காக ஒரு 5000 நோட்டீஸ் அடிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் வழங்கி அந்த விழிப்புணர்வை இந்த சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தை இந்த நல்ல முறையில் நடப்பதற்கு அங்கன்வாடி ஊழியர் சங்கம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் என்று கேட்கிறோம். அடுத்ததாக தையல் தொழிலாளர் மற்றும் கலைஞர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஐடாயில நம்மிடையே உரையாற்றுவார். வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் அதிகமாக வேலை செய்வங்க 80% மேலே பெண் தொழிலாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது இன்றைக்கு படித்து வேலை இல்லாத பட்டதாரிகள் அதிகமாக ஈடுபடுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு இடம் என்றால் தையல் தொழில்தான். அந்த அடிப்படையில் இந்த தொழிலில் அதிகமான பெண்கள் படித்த இந்த பெண்கள் உள்ளிட்டு அத்தனை பேரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறோம். அதே போல் இந்த இதில் என்னென்னா வெறும் ஏதோ வீட்டில் மிஷினை வச்சுக்கிட்டு தைக்கிறவங்க அப்படின்னு இல்லாமல் கார்மெண்ட்ஸில் பணி செய்கிறாங்க. அதே போல் அரசால் இலவச பள்ளிச்சீருடை தைக்கின்ற அந்த கூட்டுறவு தையல் தொழிலாளியாக உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதே போல் நமக்கு இந்த இது கடைகளில் தையல் தைக்கிறாங்க, கார்மெண்ட்ஸில் தையல் தைக்கிறாங்க, ஆரி ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லா இடங்களை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஆரி ஒர்க் என்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கான ஒரு தன்மை என்பது அதில் இருக்குது. அதில் வேலைகள் என்பது செய்கிறது அதிகமாக பெண்கள் என்பது. இந்த தையல் தொழிலை பொறுத்தளவில் அதிகமாக பொறுமை என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால தான் பெண்கள் அதிகமாக இதில் ஈடுபடுறாங்க என்பது ஒன்று. இதையும் தாண்டி பெண்களை அதிகமாக கார்மெண்ட்ஸுகளில் ஏன் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு இணையான சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படுவதில் உள்ள பலகீனம் அது கொடுக்க மாட்டாங்க. அந்த குறைந்த கூலிக்கு அதிக வேலை நேரத்தை, அதாவது 10 மணியிலிருந்து 12 மணி நேரம் கூட அந்த தொழிலாளிகளை வேலை வாங்குவதை உத்தரவாதப்படுத்துவதற்காக தான் இந்த பெண்களை அதிகமாக கார்மெண்ட்ஸுகளில் ஈடுபடுத்துகிறார்கள். அதில் அதிகமாக சொல்லப்போனால் என்ன செய்கிறாங்கன்னா, பீஸ் ரேட்டாக
அல்லது இந்த கூலி குறைவான கூலிக்கு வேலை செய்பவர்களாக ஒரு அடிமைத்தனத்தோடு அதை செயல்படுத்த வைக்கிறாங்க. பிஎஃப் இஎஸ்ஐ என்ற தன்மையே கிடையாது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதையும் தாண்டி கார்மெண்ட்ஸில் ஒரு ஆலையில் இருந்தால் தான் பிஎஃப் இஎஸ்ஐ வழங்கப்பட வேண்டும் என்றதை தாண்டி கட்டிங்கை ஒரு இடத்துல பண்ணுறாங்க. அதாவது வெட்டு வேலையை ஒரு இடமும், அடுத்தது தைக்கிறதுக்கு வீடுகளில் பகிர்ந்து கொடுப்பது அப்படின்னு சொன்னால் குறைந்த கூலியில் ஒரு உள்ளாடைகள் என்ற அடிப்படையில் நம்ம வந்து குழந்தைகளுக்கு போடுகின்ற உள்ளாடைகளுக்கு ஒரு செட்டுக்கு 6 ரூபாய் தான். அப்படின்னா ஒரு டஜனுக்கு 6 ரூபாய் வழங்கப்படுவது என்பது வெறும் கூலி குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது. அதை நம்ம வந்து உழைக்கும் பெண்கள் அமைப்பிலிருந்தும் நம்ம வந்து தையல் கலைஞர்களோடு இணைந்து அந்த போராட்டங்களில் நம்ம வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று அரசால் நடத்தப்படுகிற இலவச பள்ளி சீருடை என்ற முறையில் நடத்தப்படுகிற அந்த உறுப்பினர்களை அவர்களுடைய கூலி என்பது வெளி மார்க்கெட்டில் ஒரு சுடிதார் செட்டு தைக்கணும்னா 350 ரூபாய் என்றிருந்தால் இங்கே வந்து 50 ரூபாய் என்பது. இப்போ கூலி உயர்வு கேட்டு பலகட்ட போராட்டம் நடத்திய பிறகு 5 ரூபாய் என்ற கூலியை உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஒரு 75 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்படின்னா அதில் வந்து பஸ்ஸுகளில் ஏறி போகும்போது லக்கேஜ் கட்டணும், அவர்களுடைய அந்த நூல் பட்டன் ஜிப்பு இதெல்லாம் பயன்படுத்துவதற்கான அந்த பொருட்கள் வாங்குவதற்கான செலவினங்கள் இது எல்லாமே இருக்கிறதுனால மத்திய மாநில அரசுகள் ஜிஎஸ்டி வரியிலிருந்து இந்த அத்தியாவசிய உடை என்பது அத்தியாவசிய பொருள் என்ற அடிப்படையில் அதற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அதே போன்று கடை தொழிலாளிகள் கடை தைக்கிறாங்க. ஒரு தையல் தொழில் அப்படின்னு சொன்னாலே வேஸ்ட் என்பது வரதான் செய்யும். ஆனால் குப்பைகள் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தமிழக அரசு எங்கேருந்து அந்த திட்டங்களை கொண்டு வருது அப்படின்னு தெரியல. கடையில் தைக்கிறவங்க அல்லாட்டி தையல் தொழிலாளிகள் குப்பைகளை வெளியில் போட்டால் குப்பை வரி தனியாக செலுத்தணும். வீட்டு வரி இருக்குது, அல்லது அந்த வீடுகளில் வேலை செய்கிறவங்களுடைய குப்பை வரி அவங்களும் குப்பை வரி செலுத்துகிறாங்க, குடிநீர் வரி செலுத்துகிறாங்க, கல்வி உதவிக்கான வரியை செலுத்துகிறாங்க. எல்லா வரிகளும் செய்தாலும் ஆனால் குப்பை வரி என்பதை தையல் தொழிலாளிக்கு தனியாக மாநகராட்சிகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க என்பதையும் சமீபத்தில் நடந்த ஒரு இயக்கம் நாங்கள் நடத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டுப்பெற்றிருக்கு. ஆனாலும் அது நிரந்தரமாக தீர்வு இல்லை அப்படின்னு உள்ளது இருக்குது. அதே போல் நலவாரியங்கள் அரசால் 1999 அறிவிக்கப்பட்ட நலவாரியங்கள் என்பது அன்றைக்கு ஒரு 10 நலவாரியங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு 20 வகையான நலவாரியங்களாக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டுறவு பற்றி இங்கே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உண்மைதான், அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை அதுதான் சொன்னேன். உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நம்முடைய சுடிதார் செட்டு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் துப்பட்டாவுக்கு என்பது தனி. அதாவது நம்ம ஒரு செட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெளி மார்க்கெட்டில் 350 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது. லைனிங்னு சொன்னால் 500-600 ரூபாய் இருக்கிற இடத்துல இந்த தொழிலாளிக்கு லைனிங் இல்லாமல் தைக்கிறோம். அதனால தான் சொன்னேன் 350 என்று. 350 ரூபாய்க்கு பதிலாக இவர்களுக்கு அதிகபட்சம் 60 ரூபாய் 75 ரூபாய் தான் கொடுக்கப்படுது. இது குறைந்த கூலி என்று அரசாங்கத்திடம் தொடர்ந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம். அரசே நடத்துகிற இலவசமாக நடத்துகிற இந்த கூட்டுறவில் அரசே வந்து குறைந்தபட்ச கூலியை அமல்படுத்தவில்லை என்ற ஒரு இதுதான் நம்ம வந்து கோரிக்கையாகவும் நம்ம வந்து போராட்டங்களையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு உள்ளதை சொல்லிக்கிட்டுறோம். அப்படின்னு உள்ளது நலவாரியத்தை பொறுத்தளவில் ஒன்று தான். கட்டுமானத்திலேருந்து பேசும்போது நலவாரியத்தை பற்றியும் பேசுவாங்க. அதை கட்டுமானத்தினுடைய அந்த கட்டுமானம் உள்ளிட்டு தையல் உள்ளிட்டு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் 20 வாரியம் என்பது இருக்குது. ஆனால் அரசு இப்போ அதை கண்டுக்கிடாமல் பண பயன்கள் என்பது ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு வகையிலும் இதர தொழிலாளர்களுக்கு இன்னொரு வகையிலும் அந்த பண பயன்களை வழங்குவதனால உண்மையான தொழிலாளிகளை நாம் வந்து பாதுகாக்க முடியாத சூழ்நிலை என்பது இருக்குது அப்படின்னு உள்ளதையும் நம்ம வந்து அதை கருத்தில் எடுக்கணும் அப்படின்னு உள்ளதை கேட்டுக்கிட்டுறோம். அனைவருக்கும் கல்வின்னா எல்லாருடைய குழந்தைகளும் ஒரே வகையில் தான் படிக்கிறாங்க என்ற அடிப்படையில் அனைவருக்கும் ஒரே விதமான ஒரு பண பயன்களை வழங்கிட வேண்டும் அப்படின்னு உள்ளதை கேட்கும். அதே போல் தையல் தொழிலாளிகளை பொறுத்த அளவில் அதிகமான நோய்களுக்கு ஆட்படுறாங்க அப்படின்னு உள்ளது. அதாவது நம்ம மிஷினில் அந்த துணி தைக்கும் போது அதில் வர தூசியினால் மூச்சுத்திணறல் என்பது வருகிறது. அதே போல் வந்து கூர்மையாக பார்க்காம நம்ம வந்து தைக்க முடியாது. அப்படின்னா கண் பார்வை கெட்டு போகுது.
உட்காந்து தைச்சு அப்படியே உட்கார்றதுனால பல நோய்களுக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாமல் ஒரு முதுகுவலி உள்ளிட்டு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவங்க ஆளாகிறாங்க. அதுவும் தமிழக அரசால் மருத்துவ உதவி காப்பீடுகள் என்பது அதிகப்படுத்தி இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் நாங்கள் முன்வைக்கிறோம். அதே வேளையில் உழைக்கும் பெண்கள் சார்பில் நடத்துகின்ற தொழிலாளருடைய பிரச்சனைகளை உள்ளிட்டு நடத்துகிற அந்த நோட்டீஸ் விநியோகத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை சந்திப்பது என்ற அடிப்படையில் நாங்கள் முன்முயற்சி எடுத்திருக்கிறோம் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஒருவரும் தோழர் கலைச்செல்வி அவர்கள் நம்முடைய கருத்துக்களை பரிமாறுகிறார். எதிர்நீச்சல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மழை, வெயில், பனி, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் மனிதர்களை பாதுகாத்து கொள்ள கட்டுமான தொழில்களில் ஈடுபடும் பெண்களுக்கு ஆனால் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதே இல்லை. சம வேலைக்கு சம ஊதியம் இல்லையும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு சமமான உரிமை கூட இல்லை. ஆண்களுக்கு பெரியாள், பெண்களுக்கு சித்தாள் அப்படின்ற ஒரு பெயரோடு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. பெரியாளாக இருக்கக்கூடிய ஆண்கள் கொத்தனாராகவோ மேஸ்திரியாகவோ தரம் உயர்த்தப்படுறாங்க. ஆனால் பெண்கள் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் சித்தாளாகவே இருந்து சித்தாளாகவே வேலை செய்யக்கூடிய நிலை இருக்குது. அதே போல் அவங்களுக்கு 55 வயசில் பென்ஷன் கொடுக்கணுன்னு 3000 ரூபாய் பென்ஷன் உயர்த்தி கொடுக்கணுன்னு அரசை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தினே இருக்கிறோம். அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வெயிட்டை தூக்கி அவங்க உடலால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே பணி செய்வது என்பது சாத்தியமில்லை. அதனால தான் அவங்களுக்கு 50 வயசில் பென்ஷனும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை 50 வயசில் பென்ஷன் என்பதை இன்னமும் அரசாங்கம் உறுதிப்படுத்தாத இருக்கிற நிலமை. அவங்க பணி செய்கிற இடங்களில் சுத்தமான குடிநீர் என்பது கிடையாது. அவங்களுக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டக்கூடிய பெண் தொழிலாளிகள் அவங்களுக்கு கழிப்பறை என்பது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஒதுக்குப்புறத்தில் போக வேண்டிய நிலமை தான் இருக்குது. அதேமாதிரி பணி செய்யக்கூடிய இடங்களில் தன்னுடைய மேலே வேலை செய்யக்கூடிய கொத்தனாராலேயும் மேஸ்திரிகளாலேயும் பாலியல் தொந்தரவு என்பது அவர்களுக்கு ஏற்படுது. அதை சொல்லக்கூடிய தைரியம் கூட பெண் தொழிலாளிக்கு இல்லை. வெளியே சொல்லக்கூடிய நிலைமை கூட இல்லை. இதுக்காக தாலுக்கா அளவில் ஒரு ஒன்றிய அளவில் புகார் பெட்டிகள் அமைக்கணும். ஏன்னா அரசு அலுவலகங்களில் புகார் பெட்டி அமைக்கணும், போக்சோ சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்கிறா போல் கட்டுமான பெண் தொழிலாளிகளுக்கு அமைக்கணும். அதேமாதிரி தொழிலாளர் நல வாரியத்தில் ஏராளமான பணம் இருக்குது. கட்டுமான நலவரின்னு சொல்லக்கூடிய 1993 கட்டுமான நலவாரியம் தான் முதல் தொடங்கியது. அதில் நலவரின்னு சொல்லக்கூடிய நலவரி இந்தியா முழுக்க 70 லட்சம் கோடி இருக்குது. தமிழகத்தில் 5500 கோடி ரூபாய் அப்படியே இருக்குது. அது தொழிலாளிக்கு பயன்பெறணும். அந்த பெண் தொழிலாளிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்யணும். ஏன்னா அவங்க இப்போ பழைய நிலைமை ஆற்று மணல்களில் வேலை செஞ்சாங்க. அப்போது நோய்கள் என்பது குறைவாக இருந்தது. இன்றைக்கி எம்சாண்டில் பணி செய்யக்கூடிய பெண் தொழிலாளிகளுக்கு அவங்க சுவாச கோளாறு வருது, கர்ப்பப்பை கோளாறு வருது, தோல் வியாதிகள் வருது. இப்போ புதிதாக ஏற்கனவே இருந்த சுவாச கோளாறு கர்ப்பப்பை கோளாறை விட இப்போ புதியதாக தோல் வியாதிகள். அந்த எம்சாண்டில் அவங்க வேலை செய்யும் போது அந்த தோள்கள் பங்கல்னு சொல்லக்கூடிய வியாதிகள் வருது. அது வெயிலில் அந்த வேர்வை தண்ணி படப்பட உடம்பு ஃபுல்லாக பரவுது. அப்போ பணியும் அவங்களால செய்ய முடியல, நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் அந்த பணி செய்யாத காலங்களில் மழைக்காலங்கள்லேயும் சரி, அவங்க உடல் ரீதியான பாதிக்கப்படுற காலங்களில் அவங்களுக்கு நிவாரணம் என்பது கிடையாது. அந்த நிவாரணத்தையும் அரசு உருவாக்கணும். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யணும். இந்த இருக்கிற நிதியை ஏதோ சமூக கட்டடத்துக்காகவும் எம்எல்ஏ கார் வாங்கிறதுக்கு இந்த மாதிரியான தவறான வழிகளில் இந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க. அந்த பணத்தை சரியான வழியில் பெண்களுக்கு அதை செலவு பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் தோழர். அதேமாதிரி தொழிலாளர்களுடைய துறையில் இன்றைக்கி ஒரு 5 தொழிலுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. கொத்தனாருக்கு, பெயிண்டருக்கு, கார்பெண்டருக்கு, எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 5 தொழிலுக்கு கொடுக்குறாங்க. அந்த தொழிலை ஆண்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க சொந்தமாக கடை வச்சுக்கிறதுக்கும், அவங்க சொந்தமாக தொழில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்யறதுக்கும் அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க மானியத்தில். ஆனால் பெண்களுக்கு அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு வச்சுட்டாங்க அவங்கள.
அதாவது எதுக்கும் உபயோகப்படாத ஒரு தொழிலாளின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பயிற்சி என்பது கிடையாது. ஆணும் பெண்ணும் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த தொழிலாளர் ஆணையம் அரசு வந்து அங்கீகரிக்கணும். அவங்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுக்கணும். ஆணுக்கு நிகராக இந்த சலுகையும் பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்றது கேட்டு முடிச்சுக்கிறேன் தோழர். அடுத்தபடியாக சிஐடி மாநில குழு உறுப்பினரும் வீட்டு வேலை பணியாளருமான செங்கனேயர்கள் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இந்த வீடியோவை கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம வந்த தோழர்களுக்கும் நன்றி வணக்கம். வீட்டு வேலை பெண்கள்ன்றது ரொம்ப சிரமமான வேலை. ஒரு வீட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு டீ இல்லைன்றாங்க. 2 வீடு சேர்ந்து 4000 ரூபாய் கொடுக்குறாங்க மேடம். இப்போ கட்டுப்படி ஆக மாட்டுது. காலையில் நோஞ்சா 4 மணிக்கு வெளியில் வரோம். ரொம்ப சிரமம். அதே நம்ம இந்த பின்ஷன்னுன்ற ஒன்று எழுதி கொடுக்குறோம். 4 மாதம் பொறுத்து 5 மாதம் பொறுத்து பெண்களுக்கு வந்து சரியாக வந்து அந்த பின்ஷன் வர்றது கிடையாது. இன்னொன்று வீட்டு வேலை செய்கிறோம். ரொம்ப 50 வயசு ஆனாலுமே முடியல, கால் வலிக்குதாங்க, முட்டி வலிக்குதுன்றாங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இல்லை. எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் வீட்டு வேலை பெண்களுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டு வேலைக்கு இது வரைக்கும் யாருமே ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்க அந்த பெண்களுக்கு வந்து நம்ம ஒரு உதவி பண்ணணும் செய்யணுன்ற அந்த ஒரு கோரிக்கை இது வரைக்கும் டிவி செய்தியில் கூட சரி எதுலேயுமே வீட்டு வேலை பெண்ணுன்றது பேச்சே கிடையாது. உண்மையில் ரொம்ப வீட்டு வேலை செய்கிறவங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க. கோரிக்கை அவங்க நம்ம போகிறோம், அவங்க கோரிக்கை சொல்கிறாங்க. மேடம் சம்பளம் கட்டுப்படி ஆகலை, டீ கொடுக்க மாட்டேன்றாங்க, காலையிலேருந்து வேலை செஞ்சால் கூட சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேறாங்க மேடம், ரொம்ப கஷ்டமாக நாங்கள் வேலை அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கை இன்னும் சொன்னால் எவ்வளோ போகலாம். அவங்க இந்த வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து கோரிக்கை அவங்களோட கோரிக்கை நம்ம நடத்தணும் வைக்கணும். இப்போ 55 வயசாகி நின்றுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் இதில் என்ன நீங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்க இந்த படிக்கட்டினா இது சுத்தம் இல்லை அது சுத்தம் இல்லை 1008 வேலை வாங்குறாங்க மேடம். எங்களால் முடியல செய்யணும். இந்த வீட்டு வேலை கோரிக்கையை வச்சு இந்த மக்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு வீட்டு வேலை பெண்களுக்கு வந்து சட்டம் வந்துக்குது. அது கோரிக்கை நம்ம நிறைவேற்றணும். அவங்க சொல்கிற ஒரு கோரிக்கையும் நம்ம வந்து நிறைவேற்றணும். நான் நிறைய சொல்கிறாங்க சார், சொல்லினே போகலாம். ஆனால் அது வந்து பெரிய சொல்ல வரல. வீட்டு வேலை பெண்களுக்கு 55 வயசில் வந்து நம்ம வந்து பென்ஷன் கேட்குறோம். அந்த கோரிக்கையை நம்ம நடத்தணும். நம்ம தொழில் சங்கம், நம்ம சிஐடி சங்கம், இந்த சங்கம் சேர்த்து நம்ம வந்து இந்த வீட்டு வேலை பெண்களுக்கு வந்து 55 வயசில் பென்ஷனுக்கு 50 வயசுலேயே நம்ம போட்டிருக்கோம், ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். அந்த கோரிக்கையை நம்ம வந்து மாவட்டம் வந்து நம்ம நடத்தி கொடுக்கணும் மாரி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கருத்தரங்கத்தின் நிறைவாக உழைக்கும் பெண்கள் மாநில கன்வீனர் தனலட்சுமி அவர்கள் பேசுவார். எதிர்நீச்சல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பாகவும் மார்ச் 8 சர்வதேச உழைக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆகட்டும், தமிழகத்தில் ஆகட்டும், தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அதில் 80% என்பது முறைசாரா தொழிலில் ஈடுபடுகிறார்கள். அப்படி முறைசாரா தொழில் என்று பார்த்தால் பெண்கள் தான் அதிகம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெண்கள் அதிக அளவில் வேலை செய்வதனால் சந்திக்கும் பிரச்சனைகளும் சவால்களும் அதிகமாக இருக்கிறது. அந்த சவால்களை பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும். பெண்களுக்கு நியாயமான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். அவர்களுக்கு நியாயமான கூலி கிடைக்க வேண்டும். அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய தொழிற்சங்க மையம் ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருந்தாலும் அதிலிருந்து பெண்களுக்கான முக்கியமான பிரச்சனைகளை பேச வேண்டும், அவர்களுக்கான கோரிக்கைகளை உருவாக்க வேண்டும், அதை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்திய தொழிற்சங்க மையம் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு என்ற ஒருங்கிணைப்புகளை உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்திலே இந்தியாவில் உள்ள 1979ஆம் ஆண்டு பெண்களுக்கென்று முதலில் தனியான ஒரு கமிட்டியை உழைக்கும் பெண்கள் அமைப்பு உருவாக்கிய சங்கம் இந்திய தொழிற்சங்க மையம்தான். அந்த பெருமை சிஐடி தான் சாரும். ஆரம்பத்தின் நோக்கம் என்பது பெண்கள் என்பது தொழிற்சாலைகள் பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். பெண்களுக்கான பிரத்யேக கோரிக்கைகளை ஆண்களிடம் சொல்ல தயங்குவார்கள் என்பதற்காக தான் முழுக்க பெண்களையே தலைவர்களாக கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான கோரிக்கைகள் அவர்களே கலந்து பேச வேண்டும், அதை கோரிக்கைகள் ஆக்க வேண்டும், பின்பு சட்டமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு. இன்று ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 40 ஆண்டு காலத்தில் பெண்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒன்று கூடி பெண்கள் அமைப்பும் இந்திய தொழிற்சங்க மையம் போராடி பல நல்ல சட்டங்களை உருவாக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு கொண்டு வரும் 8 மணி நேர வேலைக்காக உழைக்கும் பெண்கள் போராடி இருக்கிறார்கள். அடிப்படை உரிமைகளான பெண்களுக்கான தனியான கழிவறை, ஓய்வறை,
குழந்தைகள் காப்பகம் ஆகியவை வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பெண்கள் பணி செய்கின்ற இடத்திலே புகார் கமிட்டி அமைக்க வேண்டிய கோரிக்கைக்காக உழைக்கும் பெண்கள் அமைப்பு போராடி இருக்கிறது. இப்படி பல்வேறு கட்டத்திலும் போராடிதான் இன்றைக்கு இருக்கின்ற சிறிய சிறிய உரிமைகளை கூட நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ தோழர்கள் வந்திருந்த தோழர்கள் பேசுனாங்க. கட்டுமானம், தையல், ஐசிடிஎஸ், வீட்டு வேலை தோழர்கள் பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழிலுமே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, தோழர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு தொழிலும் ஒரு குறிப்பிட்ட தொழில் இருக்குது. இப்போ கட்டுமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டுமானத்தில் முழுக்க முழுக்க விவசாயத்திற்கு அடுத்து பெண்கள் அதிகமாக வர தொழில் எதுன்னு பார்த்தா கட்டுமானம் தான். இந்த கட்டுமானத்தில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பல ஆண்டுகளாக சம வேலைக்கு சம கூலி கொடுக்கணும்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் கூட சம வேலைக்கு சம கூலி இல்லாத ஒன்று அப்படின்னா கட்டுமானம் தான். ஒரே நேரத்தில் வேலைக்கு வர்ற ஒரு ஆணும் பெண்ணும் வந்தாங்க அப்படின்னா 6 மாதத்தில் ஆண் கொத்தனார் ஆகி மேஸ்திரி ஆகிடுவார், பெண்ணு சித்தாளாகவே தான் இருப்பாங்க. அப்போது என்றைக்கு தான் இந்த சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் நிறைவேறுமோ என்ற கேள்விக்குறி இருக்கிறது. அதற்காகத்தான் பெண்கள் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கட்டுமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெண் வேலைக்கு வந்தால் பல்வேறு இழிச்சொல் நம்மளாம் பார்த்துருக்கோம். என்ன வேணாலும் சொல்லுவார் கொத்தனார், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சகித்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி தான். தலையில் மட்டும் பாரம் சுமக்கிறது இல்லை, மனதிலையும் பாரத்தை சுமந்து கொண்டு தான் கட்டுமானத்தில் பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்டுமானம் பார்த்திங்கன்னா பெரிய மால்கள்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கு கழிவறை வசதியே கிடையாது. அப்போ கட்டுமானத்தில் வேலை செய்கிற பெண்களுக்கு கழிவறை வசதி தேவைப்படுகிறது என்பதையும் நாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி தோழர் ஐசிடிஎஸ் சொன்னாங்க, அவங்க எப்போவுமே களப்போராட்டத்தில் இருக்கிறவங்க. அவங்களும் சொன்னாங்க, இன்றைக்கும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொழிலில் 2 ஆண்டுகளில் 480 நாட்கள் தொடர்ந்து வேலை செஞ்சால் அவர்களை நிரந்தரமாக்கணும்னு சட்டம் சொல்லுது. திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. 10 ஆண்டுக்கு மேலே ஒப்பந்த முறையில் வேலை செய்கிற தொழிலாளர் அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்துவேன். இன்றைக்கு ஐசிடிஎஸ் போன்ற தொழில்களில் பல ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்றும் அவர்களை தொழிலாளி என்ற அங்கீகாரம் கூட இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படின்றத கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு உழைக்கும் பெண்கள் அமைப்பும் துணை இருக்குது அப்படின்றதான். அதே மாதிரி வீட்டு வேலை தோழர் சொன்னாங்க, இன்றைக்கு தமிழகத்தில் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட வீட்டு வேலை பணியாளர் இருக்காங்க. வீட்டு வேலையில் பார்த்தோம்னா சிறியவர் பெரியவர் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது ஒரு வீட்டு வேலை தான். ஏன்னா அது ஈஸியாக போக முடியும். அந்த வீட்டு வேலை பணியாளர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக கொடுமையானது. வீட்டு வேலை பணியாளரை பணியாளர் அப்படின்னு கூட சொல்கிறதில்ல, வேலைக்காரன் வேலைக்காரி அப்படின்னு அப்போ ஒரு மனித நேயம் கூட இல்லாமன்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்தப்படுறாங்க. அதே மாதிரி வீட்டில் கழிவறைகளை அவங்க சுத்தம் செய்வாங்க, ஆனால் அந்த கழிவறையை அவங்க பயன்படுத்த முடியாது. சில அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது, லிஃப்ட் இருக்கும், வேலை செய்கிறவங்க லிஃப்ட்டில் போகக்கூடாது, படிக்கட்டு ஏறி தான் போகணும் என்ற மனித நேயமற்ற சூழல் அந்த வேலையை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடுமை, வீட்டில் ஏதாவது பொருள் திருடு போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சந்தேகப்படுறது யாருன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்கள தான். ஏன்னா அவங்களுடைய ஏழ்மை நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வீட்டு வேலை பணியாளர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் அவங்களுக்கு கேட்குறோம், ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்ம வாங்கியிருக்கோம் ஜிஓ. ஆனால் எங்கேயும் அது நிறைவேற்றப்படவே இல்லை. அதே மாதிரி விடுப்பு பண்டிகை காலங்களில் வீட்டு வேலை செய்கிற யாருமே தன்னுடைய குடும்பத்தோட குழந்தைகளோட கொண்டாடினதே இல்லை. ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு விடுப்பு கிடையாது, அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போய் ஆகணும். அப்போது எப்படிப்பட்ட மனநிலையில் ஒரு குடும்பத்தோடு பண்டிகைகளை கொண்டாட முடியாது, விடுப்பு கிடையாது. அதனால தான் நம்ம உழைக்கும் பெண்கள் அமைப்போம் சிஐட்டும் கேட்குறோம், வீட்டு வேலை பணியாளருக்கு குறைந்தபட்ச சம்பளம் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ இருக்குல்ல, அதை சட்டத்தை அமல்படுத்தணும், அவங்களுக்கு விடுப்பு கொடுக்கணும், வார விடுமுறை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி வேலை நேரம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தீப்பெட்டி பட்டாசு தொழில்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மரணத்தோடு போராடுற ஒரு கொடுமையான சூழ்நிலை, அதில் பெண்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தோழர் தையல் பற்றி அவங்க தெளிவாக பேசுனாங்க. தையலில் நிறைய பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கூட்டுறவு தையல் கூட்டுறவு வேலை செய்கிறாங்க. அந்த தையல் கூட்டுறவில் தைக்கிறதுக்கு கூலி ரொம்ப மிக அந்த காலத்தில் என்றைக்கோ சொன்ன கூலி தான், இன்றைக்கு வரைக்கும் அதே கூலியை பின்பற்றுறாங்க. அதே மாதிரி தைச்சிட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இன்றைக்கு அரசாங்கம் இலவச பஸ்ஸு கொடுக்குது பெண்களுக்கு. ஆனால் தையல் கூட்டுறவு பெண்ணு தைச்சிட்டு பஸ்ஸில் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு லக்கேஜ் கட்டணம் இருக்குது. ஸோ இந்த முறைப்பாடுகள்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் தையலுடைய கோரிக்கையாக இருக்குது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி தொழில் நமக்கெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீட்டாக இருப்பாங்க, நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவாங்க, அதிகம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அவங்க உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க படுற வேதனை எவ்வளோன்னு தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ரொம்ப அடிமையில் போய் நடத்தப்படுறாங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்க புதிதாக வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா இன்றைக்கும் 10,000 12,000 சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சம்பளத்தில் பாதிக்கு மேலே விடுதிக்கு செலவு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கொடுமை தான். அது மட்டும் இல்லை, மகப்பேறு விடுப்பு என்ன சொல்லுதுன்னா, நீ யாராக இருந்தாலும் தனியார் நிறுவனமோ அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் மகப்பேறு விடுப்பு என்பது கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஐடி செக்டரில் பெரிய பெரிய நிறுவனங்களில் 3 மாதம் 6 மாதம் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் சில நிறுவனங்களில் மகப்பேறு விடுப்பு மறுக்கப்படுகிறது. இதை விட கொடுமை என்னென்னா, சில ஐடி நிறுவனத்தில் மகப்பேறு விடுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக திருமணமான பெண்களை வேலைக்கு எடுக்கவே ஃபில்டர் பண்ணிடுறாங்க. வேலைக்கு எடுக்கும்போதே கல்யாணம் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ மகப்பேறு விடுப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான். இப்படி ஒவ்வொரு தொழிலிலும் பெண்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். உழைக்கும் பெண்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டதே அடிப்படை உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான். பெண்களுக்கு பணி செய்கிற இடத்துல எந்த தொழிலாக இருந்தாலும் தனியான கழிவறை தேவைப்படுகிறது. தனியான கழிவறை என்பது ஒரு ஆடம்பரமான விஷயம் இல்லை, அடிப்படை உரிமை. அதே மாதிரி பெண்கள் வேலை செய்கிற இடத்துல புகார் கமிட்டி தேவைப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி வயது வித்தியாசமின்றி சிறியவர் முதல் பெரியவர் வரை பாலியல்னால தொந்தரவுகளால் சந்திக்கிறாங்க. அப்போ தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னா பெண்கள் பணி செய்கின்ற அரசு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் 2013 சட்டத்தின் அடிப்படையில் புகார் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அரசு அலுவலகங்களில் கூட உச்சநீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் இன்றைக்கும் புகார் கமிட்டி இல்லை என்று தான் இன்றைய நிலைமை. அப்போது இதற்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தனியாக ஓய்வறை தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்காக அதே மாதிரி தினசரி ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பார்த்தால் ஏதாவது ஒரு இடத்துல பெண்கள் பாலியல் புகார்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாளும் 1220 வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அதில் 422 வழக்குகள் வந்து பணியிடத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உழைக்கும் பெண்கள் ஆகிய நமக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது, மிகப்பெரிய வேலை இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் நம் மார்ச் 8 தினத்தை ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடத்துவோம். ஆனால் இந்த ஆண்டு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், பெண்களுக்கான முக்கியமான கோரிக்கைகளை முன்னெடுத்து அந்த கோரிக்கைகளை பிரசுரமாக தயாரித்து தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் லட்சக்கணக்கு மேலே நோட்டீஸ் தயாரித்து பணி செய்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு தொழிலிலும் அவர்கள் இருக்கும் இருப்பிடத்திற்கே சென்று அவர்களுக்கு நேருக்கு நேர் கோரிக்கைகள் விலகி அந்த கோரிக்கை மூலமாக லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து கோரிக்கையை விலக்கி அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து எல்லா அரங்கத்தில் உள்ள பெண்களும் தொழிலாளி தான், அனைத்து தொழிலாளரும் ஒன்று சேர்ந்து கோரிக்கை முன்னெடுத்து பெண்களை சந்தித்து அதன் இறுதி நிகழ்ச்சியாக அரசாங்கத்தின் கவனத்திற்கு பெண்கள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை சந்திக்கிறார்கள், இதற்காக நாங்கள் ஒன்று கூறி போராட வேண்டிய தேவை இருக்கு என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆண்டு மார்ச் 8 பெண்கள் தினத்தை லட்சம் பெண்கள் சந்திப்பு இயக்கமாக உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு கையில் எடுத்திருக்கிறது. நிச்சயமாக எங்கள் கோரிக்கைகளை பெண்களிடத்தை கொண்டு செல்வோம், நாளை போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்ற கோஷத்தோடு இந்த மார்ச் 8 உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு இந்திய தொழிற்சங்க மையம் கடைபிடிக்க இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்களுடைய சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. குடும்ப சூழல் பணிகளையும் செய்து கொண்டு தொழிலாளர் வர்க்கத்தின் சுரண்டலுக்கு எதிராக தொழிலாளரின் கோரிக்கையை முன்வைத்து போராடி வரும் ஆணுக்கு நிகரான பெண் தலைவர்களை நாம் இன்று விருந்தினராக சந்தித்து அவருடைய கருத்துக்களையும் அவங்க அனுபவங்களையும் பெற்றுள்ளோம். இது எதிர்நீச்சல் சார்பாக அவர்களுக்கு நன்றி கிடைத்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறோம்.